வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. நேற்று நான் கொடுத்திருந்தபடி பார்த்தீங்கன்னா 118 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் கொடுத்திருந்தேன். அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து 118 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது 719 எக்ஸாக்டா வந்து 719ல வந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு கீழே இறங்கவே இல்லை. தென் ஓப்பன் பிரைஸுக்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் மேல தாங்க. மார்க்கெட் ஃபுல்லா இன்னைக்கு அப் ட்ரெண்ட் ரேலி மட்டும்தான் அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிருக்கு. இது போக நேத்தே நான் வந்து 22,716 அப்படிங்கிற ஒரு பிரைஸ் நேத்தே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அந்த பிரைஸ் வந்தா மார்க்கெட் வந்து கண்டிப்பா அந்த இடம் வரும்போது முடிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். மார்னிங் ஃபர்ஸ்ட் கேண்டில் இங்கதான் ஓபன் ஆனாங்க. அங்க இருந்து மார்க்கெட் ஃபுல்லா ரேலி அப் ட்ரெண்ட் மட்டும்தான் இன்னைக்கு அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. இந்த இடம்லாம் வந்தா நீங்க டவுன் ட்ரெண்ட் கிடைச்சது அப்படின்னா திரும்ப இந்த பிரைஸ்ல வந்து சப்போர்ட் எடுக்கும்போது நீங்க அப் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கும். இவ்வளவுதான் ரூலுங்க. இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பிரைஸுக்கு மேல கிளியரா வந்து க்ளோஸ் வச்சுட்டு தான் திரும்ப கீழே வருது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த பிரைஸுக்கு மேல க்ளோஸ் கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணுனா கீழே வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு மேல போகாது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனா இங்க பாருங்க பாயிண்ட் ஃபிராக்ஷன்ல தான் வந்து க்ளோஸ் கிடைச்சிருக்கு. திரும்பவும் அந்த பிரைஸ் ஆனது கீழே வந்தா திரும்ப மேலதான் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் க்ளோஸ் கிடைச்சிட்டு திரும்பவும் இந்த பிரைஸ் கீழே வந்தாலும் இந்த கீழே ஓபன் ஆகிற கேண்டில் திரும்பவும் இந்த பிரைஸுக்கு மேல போச்சு அப்படின்னா நீங்க பைல மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து ஃபுல்லா ஒன் சைடு மார்க்கெட்டா தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஃபுல் அப் அண்ட் ரேலி தான் இன்னைக்கு. புட்டு சுத்தமா வந்து வாய்ப்பே இல்லாம 3 நாட்களா வந்து மார்க்கெட் வந்து இன்னும் புல்லுல தான் இருக்காங்க அப்படிங்கறது பார்க்க முடியுது. ஓகே, நம்ம நேற்று கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரீமியம் பார்த்துடலாம். இதே நான் இன்னைக்கு எக்ஸல்ல எடுத்த பிரைஸையும் செக் பண்ணிடுவோம். 22,800 கால் ஆப்ஷனும் 22,950 புட் ஆப்ஷனும் எடுத்திருந்தோம். இங்க யார் ஒருத்தங்க 152க்கு மேல சஸ்டெயின் ஆகுறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு மார்க்கெட்டு. அதுபடி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கால் சைடு தான் வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆனாங்க. திரும்பவும் அந்த பிரைஸ் ஆனது கீழே வந்தாங்க. வந்துட்டு திரும்ப அந்த 99ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போனவங்க திரும்பவும் எவ்வளவு 300 வரைக்கும் போயிருக்காரு. 258 நமக்கு டார்கெட்டுங்க. அதுவே நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ அதுக்கு மேல போனதெல்லாம் வந்து இது வந்து அப்நார்மல் மூவ், அவ்வளவுதான். நார்மலா இந்த பிரைஸ் 77 இருந்து 258 போகும் அப்படிங்கறது இதனுடைய ரூலுங்க. ஸோ இதுக்கு மேல ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க. பெருசா குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இதே வந்து புட் ஆப்ஷன், அதாவது இதுல எல்லாம் நீங்க எப்படி வந்து ட்ரேடா கன்வெர்ட் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, கண்டினியூஸா இதுதான் ட்ரெண்டா இருக்குது. ட்ரெண்டா இருக்கிறதுல கண்டினியூஸ் ரெட் கேண்டில் இப்போ ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணுது. இந்த பிரைஸ் லெவல் பாத்தீங்கன்னா 112, அதாவது இதுக்கும் இந்த கிரீன் கேண்டிலோட ஹையையும் இந்த ரெட் கேண்டிலோட ஹையில யார் அதிகமா இருக்காங்க அப்படின்னா 119, அதாவது இந்த பிரைஸுக்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் வச்சது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணும். இந்த பிரைஸ் இதுக்கு மேல க்ளோஸ் வச்சிருச்சு, திரும்பவும் மார்க்கெட் ரேலி. ஸோ இதுதான் வந்து லோயர் லோ பிரேக் அவுட்டை நீங்க எடுக்கக்கூடிய விதம். இப்ப இந்த லோவை கட் பண்ணா, இந்த ரெட் கலர் கேண்டிலுடைய லோவை கட் பண்ணாதான் இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் டவுன் ஆகி புட்டு மேல போக முடியும் அப்படிங்கிறது இதனுடைய மீனிங். சரிங்களா? ஸோ இந்த இடத்தையெல்லாம் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் ரொம்ப ஈஸிங்க. இப்ப பாருங்க, இதுக்கு இந்த ரெண்டு கேண்டிலுடைய ஹை லோ எதுவோ ஹையை எடுத்துக்கோங்க, இதுல லோ எதுவோ இந்த லோ எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸல் வேல்யூல உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுத்த கேண்டில், இந்த கேண்டில் திரும்பவும் அந்த பிரைஸ் ஆனது 119க்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டு திரும்பவும் அந்த பிரைஸை வந்து மேல க்ளோஸ் வச்சது இந்த கேண்டில். இதுக்கப்புறம் மார்க்கெட் புல், அவ்வளவுதான். மார்க்கெட் பெரிய அளவுல ராலி ஆயிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்க இப்ப இந்த இடத்துல பாருங்க, அதே மாதிரி ஒரு கேண்டில். ஸோ கிட்டத்தட்ட இந்த கேண்டிலோடைய ஹை லோக்குள்ளதான் மார்க்கெட்டே வந்து பாக்ஸ் மாதிரி டிராவல் ஆயிருக்கு. ஏன்னா இந்த பிரைஸ் அப்படி இருக்குங்க. இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுக்க போனீங்கன்னா எந்த இடத்துல போனாலும் கீழே வரும், மேல போகும், இதே தான் நடந்துட்டே இருக்கும். எப்ப பிரேக் அவுட் கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான ப்ராஃபிட் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு.
இப்போ 1139 பிரேக் அவுட்டுங்கிறது இந்த இடத்துக்கு மேலே போனதுக்கு அப்புறம் எங்கே தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 130க்கு தான் கிடைச்சிருக்கும். பெரிய லெவலில் வந்து மூவ் ஆயிருக்கும். ஸோ திரும்பவும் கீழே வந்தாலும் அந்த ப்ரைஸ் வந்து இந்த 139 லோவை கட் பண்ணல, திரும்பவும் வந்து ட்ரிகர் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து மார்க்கெட்டை நீங்க வேல்யூஸோட மூவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேங்க. இதுவே 950 புட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா அதே 77 அப்படிங்கிற பிரைஸுக்கு வந்ததும் மார்க்கெட் நேரா 152ல தான் போய் நிக்குது. அதுக்கப்புறம் அங்கிருந்து மார்க்கெட் ஆனது கீழே கரெக்ஷன் ஆகி அவர் ஒண்ணுமே இல்லை, கிட்டத்தட்ட 77 இந்த இடத்துல மட்டும் எவ்வளவு நேரம் டிராவல் ஆயிருக்காங்க. ஃபர்தரா விட்டு வந்ததும் ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் கீழே தான். ஸோ இவ்வளவுதான். இந்த பாருங்க, இந்த பிரேக் அவுட், இந்த இடம் பாருங்க, லோயர் லோ பிரேக் அவுட் இந்த இடத்துல எப்படி எடுத்திருக்கலாம்ங்கிறத பாருங்க. இந்த 2 கேண்டில் 3 கேண்டில் கண்டினியூஸா இருக்கணும். இந்த 2 ஹையில எப்ப பிரேக் அவுட் கொடுக்குதோ நீங்க என்ட்ரி ஆயிடணும். இப்போ இந்த கேண்டில் வந்து ஹைய பிரேக் அவுட் கொடுத்த கேண்டில், இந்த கிரீன் கேண்டில் திரும்ப ரீடெஸ்ட்லாம் வரவே இல்லை, பெருசா பெரிய அளவுல போயிட்டாரு. ஸோ இதுல லோயர் லோல நீங்க என்ட்ரி எடுத்திருக்க முடியாது. ஸோ இதே மாதிரி லோயர் லோ கான்செப்ட்ல இந்த பாருங்க, இங்கதான் இந்த 2 கேண்டில் ரொம்ப சின்ன கேண்டில் தான், பட் இந்த 2 கேண்டிலோடைய ஹை லோ மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதை பிரேக் அவுட் கொடுத்து திரும்ப ஒரு 10 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்து திரும்ப கீழே இறங்கிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்தையும் நீங்க நல்லா கவனிங்க. இங்க வந்து 3 கேண்டில் வந்துருச்சு. இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுக்கும்போது என்ட்ரி ஆயிருக்கணும். இதே மாதிரி இங்க பாருங்க, இந்த 3 கண்டினியூஸா 4 கேண்டில் வந்திருக்கு, ஒரு கிரீன் கேண்டில். இந்த ஹை 67க்கு மேல க்ளோஸ் வச்ச கேண்டில் இந்த கேண்டில். திரும்ப மார்க்கெட்டு ஓரளவுக்கு புல்லிஷா போயிருக்கு. எப்ப வந்து இந்த லோவை கவனிங்க, இந்த லோ வந்து பாத்தீங்கன்னா 51.50, 51.25. இதுக்கு கீழே போனதும் மார்க்கெட்டு ஃபர்தரா ஃபாலோ ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இதுக்கு மேல அது எந்திரிக்காது. இது எக்ஸ்பைரி வேல்யூ, இது உங்களுக்கு தெரியாது, நம்ம இதை ஷோ பண்ணவே முடியாது. ஓகே, நான் அந்த எக்ஸ்பைரி வேல்யூலாம் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்றது இல்லை, எனக்கு டைம் கிடைக்கிறது இல்லைங்க. இதுக்கு கீழே போகும்போது ஃபர்தரா ஒரு ரொம்பவே டவுன் ஆயிருவார். அவ்வளவுதான். 18 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு இதுல வேணா ஒரு பெரிய ஒரு 49 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த பிரைஸ் லெவல்ல தெரிஞ்சாதான் அதை நீங்க பை பண்ண முடியும். பிளைண்டா அதை எடுக்காதீங்க. ஏன்னா இது ஜீரோ ஆகும் தெரிஞ்சு நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேடுங்க. அதனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க, நான் சொல்றேன். ஓகே, நான் நேத்து கொடுத்திருந்த பிரைஸ் லெவல் என்ன பண்ணிருக்குங்கிறத பார்த்துருவோம். நேத்து நம்ம கொடுத்திருந்தது இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா பாருங்க, எந்த பிரைஸ்ல இந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும் முன்னாடி நாள் இந்த பொசிஷன்லாம் ஹோல்டு பண்றவங்களுக்கு நான் இப்ப சொல்லிக்கிறேன். எக்ஸ்பைரி ட்ரேடை அனுபவிச்சு ஈஸியா ஏர்ன் பண்ணலாங்க, ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இது நீங்க பொசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஓபன் ஆகும் போதே 2 பிரீமியமும் இப்ப இந்த பிரீமியம் வேணா மேல இருந்துச்சு, அதே இந்த பிரீமியம் பாத்தீங்கன்னா கீழே தான் ஓபன் ஆச்சு. இந்த கீழே ஓபன் ஆகிற பிரீமியம் இன்னைக்கு மேல போனதுதான் மார்க்கெட், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ ஆனா நான் இதுல 40 ருபீஸ் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி நீங்க எடுத்திருப்பீங்க அப்படின்னு எனக்கு புரியல. இதெல்லாம் என்ன வேல்யூ, நேத்து நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரீமியம் இன்னைக்கு எப்படி ஒர்க் பண்ணிருக்குங்கிறத மட்டும் பாருங்க. ஈஸியா இருக்கும். மார்க்கெட் ரொம்ப சிம்பிள். நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான். ஸோ இங்க 40 ருபீஸ்ல இருந்து சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா இங்க 80 வரைக்கும் போயிருக்காங்க, 81 ஸ்கொயர் நம்பர் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இங்க திரும்பவும் 40 எத்தனை டைம் வந்திருக்கு, 1 2 3 டைம் இந்த 40லயே வந்து சப்போர்ட் எடுத்து தான் போயிருக்குது. நல்லாவே இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நம்புறேன். ஓகே, இந்த ப்ரீவியஸ் லோவுக்குள்ள வந்துட்டு திரும்ப கீழே இறங்குச்சு அப்படின்னா அவ்வளவுதான். நீங்க இந்த லோவை கட் பண்ணிட்டா இந்த இதை பார்க்கவே வேண்டாம். அதே போல இந்த பிரைஸ் லெவல பாருங்க, டச் பண்ணிட்டு தான், அதாவது இந்த பிரைஸ் லெவல தொட முடியாம மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. 217 கொடுத்திருந்தேன். இந்த ஹை பாத்தீங்க அப்படின்னா 263.2, அதுக்கு மேல போக முடியாம மார்க்கெட் வந்து கீழே விழுந்துருச்சு. அவ்வளவுதான். ஸோ இப்படித்தான் நீங்க இதை எடுத்துக்கணும். சரிங்களா? ஆனா இங்க இருந்த மார்க்கெட் லோவை கட் பண்ணல, திரும்பவும் மேல இதுதான் ஃபர்தரா வந்து பெரிய அளவுல ரேலி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, அது நீங்க பாத்துக்கலாம். இது வந்து எக்ஸ்பைரி வேல்யூ. நான் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க ஒரே விஷயம், இப்ப நான் வந்து இதை எக்ஸ்பைரி ட்ரேடுக்கு இதை தான் நம்ம எடுத்து பண்ணணும். 950 புட்டா கால் ஆப்ஷனும் 800 புட் ஆப்ஷனும் எடுத்துக்கணும். இது ரெண்டுக்கும் வந்து 77 தான் வந்து மார்க்கெட்டுடைய பேஸ் வேல்யூ. இந்த பேஸ் பிரைஸ் யார் ஒருத்தங்க சஸ்டெயின் பண்றாங்களோ அவங்க தான் மார்க்கெட் அப்படிங்கறத ரியாலிட்டி. இதுல ஒரு சின்ன விஷயம், இங்க இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் லோவை கவனிச்சுக்கோங்க. இப்ப 25 ரூபாய் அப்படின்னு இருக்கு.
இந்த லோவை நீங்க ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் நான் சொல்லி தரேன். இன்னைக்கு நடந்ததை நான் வாட்ச் பண்ணணும்னால உங்களுக்கு நான் ஈஸியா சொல்லி தரேன். இதுவே இந்த 25 ரூபாய் லோ அப்படிங்கிற பிரைஸ் வந்து எங்க ஆக்டிவேட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,000 கால்ல ஆக்டிவேட் ஆயிருக்கும். இப்ப பாருங்க, இங்க பாருங்க, இது வந்து 28 ரூபாய் வந்திருக்கா, 25 ரூபாய். இங்க பாருங்க, இந்த லோ வந்து இந்த பிரைஸ் இந்த ஸ்ட்ரைக்கு எப்படி ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு 25 ரூபாய் வந்து ஸ்ட்ரைக் வந்து கிட்டத்தட்ட இவரும் 100 ரூபாய்க்கு போயிருக்காரு. சோ இதே இந்த 25 ரூபாய் பிரேக் டவுன் பண்ண முடியாது. இதுவே இப்ப இந்த 950 கால் ஆப்ஷனுக்கு 900 உடைய கால் ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்க. ஒரே நிமிஷம். 900 கால் ஆப்ஷன் உடைய லோவை செக் பண்ணி பாருங்க. 900 கால் ஆப்ஷன் உடைய லோ வந்து 36ங்க. இந்த லோ தான் இங்க வரக்கூடிய லோங்க. இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பைரி வேல்யூ அப்படிங்கிறது எதை டிட்டர்மைன் பண்ணி எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக நான் இதை சொல்லித்தரேன். சரிங்களா? ஏன்னா மார்க்கெட்டுக்கு வந்து என்ன லோ வைக்கும் அப்படிங்கறத எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னைக்கு இன்னைக்கு கிளியர் கட்டா கால் தான் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஈஸியா டச் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதுவே என்ன லோ வச்சிருக்குது, என்ன லோ வைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளாரிட்டியோட இது கொடுத்துருக்கு. ஸோ அதனால நான் உங்களுக்கு எல்லா ப்ரீமியம் நீங்க இதை லைன் பை லைனா நீங்க இதை செக் பண்ணி பாருங்க. போற ட்ரெண்டை எப்படி நம்ம கேட்ச் பண்ணியிருக்கலாம், கேட்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டி ஈஸியா கிடைக்கும். சரிங்களா? சரிங்க, நாளைக்கு மார்க்கெட் பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டோடைய வேல்யூஸ்லாம் நான் அப்படியே வச்சிருக்கேன். இது பொசிஷனல் வேல்யூ. 716க்கு மார்க்கெட் வந்தா முடிவெடுத்துக்கலாம்னு சொன்னேன். 716ங்கிறது 719 வந்திருக்காரு லோ. இங்க இருந்து போனதுதான் மார்க்கெட்டு. நான் வந்து அதிகபட்சம் 23,172 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பிரைஸ் லெவலுக்கு முன்னாடியே மார்க்கெட்டு முடிச்சுட்டாங்க. அதோட என்ன எக்ஸ்பைரினால பெரிய லெவல்ல மேல போக முடியல. இதுவே நல்ல பிரீமியம் இதெல்லாம். ஸோ இதுக்கு மேல போக முடியல. ஓகே, இப்போ நாளை மார்க்கெட் பத்தி பார்த்துருவோம். இதெல்லாம் பொசிஷனல் வேல்யூங்க. இப்போ இந்த க்ளோஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய ஓப்பனுக்கு மேல மார்க்கெட் இருக்குது. அதிகபட்சம் பிவோட் வரைக்கும் போகலாம். அதுக்கு மேல போனா 23,338 அப்படிங்கிறது வீக்லியில அதிகபட்சம் போகக்கூடிய வேல்யூ. ஸோ இதெல்லாம் வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளவுதான் போகுமா அப்படின்னு நம்ம டிட்டர்மைன் பண்ண வேண்டாம். மார்க்கெட் வரட்டும், அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா அதனுடைய அதுக்கு மேல போனா எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வேல்யூஸ் மட்டும் நான் சொல்லிடுறேங்க. நாளைக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக், அதாவது என்ன விலை முக்கியமான பிரைஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22,885 அப்படிங்கிற பிரைஸ் லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த விலை வரணும் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஓப்பன்லயே வந்து கிடைச்சது, கீழே இறங்குது அப்படின்னா இந்த பிரைஸ்ல சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் புல் பேக். இன்னைக்கு எப்படி ஆச்சோ அது மாதிரி ஆகலாம். ஒருவேளை மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா திரும்பவும் புல் பேக் ஆகி திரும்ப கீழே உழுகத்தான் பார்க்கும். சரிங்களா? அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஓப்பன் பிரைஸ் மற்ற எல்லா பிரைஸ் லெவல்ஸ்லயும் அதை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? மார்க்கெட் நாளைக்கு அதிகபட்சம் போற மாதிரி இருந்தால் மேல 23,380 வரைக்கும் கூட போகலாம். அதுவே நாளைக்கு மினிமம் போகக்கூடிய டார்கெட்டுங்கிறது 23,318 வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த ரெண்டு பஃபர் பாயிண்ட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கு மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹைய பிரேக் அவுட் கொடுத்தாதான் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நாளைக்கு இந்த பிரைஸ் 22,885ங்கிறது முக்கியமான விலையாக செயல்பட வாய்ப்புகள் அதிகம். அதுக்காக கீழே இறங்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஓப்பன்ல இருந்தே சப்போர்ட் எடுத்துட்டு மேல போகுதான்னு மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? சரி, அதுவே இந்த லோவை கீழே இறங்குனா இந்த பிரைஸுக்கும் கீழே இறங்கக்கூடிய பட்சத்துல நான் இதை வந்து உங்களுக்கு 75 மினிட்ஸ்ல போட்டு காமிச்சாதான் ஈஸியா இருக்கும். ஏன் இந்த பிரைஸ் லெவல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் நான் இதை வந்து 75 மினிட்ஸ்ல மாத்திருக்கேன். கீழே இறங்குற மாதிரி இருந்தா எது வரைக்கும் இறங்கலாம் அப்படிங்கறதையும் நான் இது சொல்லிடுறேன்.
அதிகபட்சம் கீழே இறங்குனா 22,552ங்க. இந்த பிரைஸ் வரைக்கும் கூட நாளைக்கு மார்க்கெட் கீழே இறங்குனா இந்த பிரைஸ் வரைக்கும் கூட வரலாம். அதுக்கு மெயினா இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோவை கட் பண்ணணும். 22,719 கட் பண்ணுனா 22,550 வரைக்கும் கூட வரலாம். அதுக்கு கீழே வந்தா 492ங்க. 472 ஒரு வீக்லி பிரைஸ் இருக்குது. நான் வந்து இந்த வீக்கே சொல்லிட்டேன். இந்த பிரைஸ் லெவலுக்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். இந்த பிரைஸ் லெவலை விட்டு கொடுத்தாரு அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்னு அர்த்தம். அப்ப 22,192ங்கிறது டவுன்வர்டு டார்கெட். இப்பொழுதைக்கு வீக்லி ஹை, போன வாரத்துடைய வீக்லி ஹைக்கு மேலதான் மார்க்கெட் இன்னும் டிராவல் ஆயிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேல போனா டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்குது. ஆனா நாளைக்கு மார்க்கெட் மேல போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல இது கீழே விழுகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருந்தா அதை பயன்படுத்த பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டை நீங்க வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. சரிங்களா? நாம இந்த பிரைஸ் லெவல்ஸ்லாம் நான் கொடுத்துறேன், பிரீமியம் லெவல் கொடுக்குறேன், அதை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேடா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்ப நாளைக்கு மார்க்கெட்டுக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது 113 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு. 113 புள்ளிகள் அப்படிங்கிற ரேஞ்சஸ்ல நாளைக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். நாளைய பிரீமியம் பார்த்துருவோம். 23,150 கால் ஆப்ஷன் பிரீமியம் 244 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இதுவே இதனுடைய முக்கியமான பிரைஸ் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல 23,100 புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 412 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இந்த 412 ட்ரிகர் பண்ணக்கூடாது, தொட்டா பை பண்ணக்கூடாது புட் ஆப்ஷனை. இந்த இடத்துல க்ளோஸ் கிடைச்சா கண்டிப்பா இந்த ட்ரெண்ட் தான் இனிமேல் அப்படின்ட்டு நீங்க ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு கூட பை பண்ண பாருங்க. சரிங்களா? இப்படிதான் நீங்க மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும். மார்க்கெட்டை நீங்க சார்ட் பார்க்கறது இந்த மணில பாருங்க. ஆனா ட்ரேட் எடுக்கிறது 150 ருபீஸ் உள்ள பிரீமியத்தை எடுத்துக்கோங்க, அல்லது 121 அப்படிங்கிற ஸ்கொயர் நம்பர் கூட நீங்க எடுத்து ட்ரேட் பண்ணலாம். இதெல்லாம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 9:30க்கு ஆப்ஷன் செயின்ல செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து முதல்ல பயாஸ் என்னங்கிறது கிளியரா தெரியணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறத அந்த பிரீமியத்தை பேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு விக்ஸோடைய வேல்யூ அதிகமா இருக்கிறதுனால 200 ரூபாய்க்கு மேல நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் 16 பாயிண்ட் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ அதுக்காக 7 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னா 121 அப்படிங்கிற பிரீமியம் லெவல் கரெக்டா இருக்கும். அதுக்கே வந்து நீங்க 7ல இருந்து 8 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுதான் நீங்க என்ட்ரி எடுக்கணும். அதுக்கு முக்கியமா பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது என்ன விலையில வாங்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ஓகே, ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. இந்த வேல்யூ எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ட்ரெண்ட் எப்படி, இன்னும் நாளைக்கும் அப் ட்ரெண்ட் நடக்குதா அல்லது இன்னும் கொஞ்சம் அப் ட்ரெண்ட் ரேலியோடைய டார்கெட் இருக்கு. பட் இதுவும் நாளைக்கு கம்ப்ளீஷன் ஆகக்கூடிய பட்சத்துல நாளைக்கு ஏதாவது இந்த பிரைஸ்ல ரிவர்சல் ஆகிற மாதிரி இருந்தால் ரிவர்சலை பத்தி யோசிக்கலாம். அதர்வைஸ் இல்லை அப்படின்னா இந்த பிரைஸ் லெவலுக்கு மேல போகும்போது இப்போ ஓப்பன்ல இருந்து 706 பாயிண்ட் கணக்கு வச்சுக்கோங்க. 899ல இருந்து 706 பாயிண்ட் அப்படிங்கிறது மந்தோடைய பை அபோவ் லைன். இந்த லைனுக்கு மேல போனா மார்க்கெட் பையில இருக்கும்னு அர்த்தம். இப்ப இதே வேல்யூவை நீங்க அப்படியே வந்து இதே வேல்யூவை நீங்க கால்சில போட்டுக்கோங்க. ஒரே நிமிஷம். நீங்க அப்படியே இதுல கூட போட்டுக்கலாங்க. ஒரே நிமிஷம். 800 900 வச்சுக்கோங்க. 900ல இருந்து 350 பாயிண்ட் வந்து 353 பாயிண்ட் வந்து இதோட மிட் ரேஞ்ச் வரும். ஸோ இது எல்லாமே ஒரே அளவு தான் இருக்கும். ஸோ அந்த பிரைஸ் வரைக்கும் இன்னும் மேலே போறதுக்கு வாய்ப்புகளா இருக்கலாம். சரிங்களா? அதுல மந்த்லி பிவோட் வேற இருக்கு. ஸோ இதை பிவோட்டையும் ட்ரிகர் பண்ணக்கூடாது. க்ளோஸ் வச்சு மேலே போகும்போது தான் 318 வரைக்கும் போகும். ஸோ எதுக்கு நான் மிட் ரேஞ்ச் போட்டுக்கோங்கன்னு சொல்றேன்னா இந்த லெவல் நான் என்னோட சார்ட் ரொம்ப கிளாரிட்டி இல்லாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் லைன்ஸ்லாம் குறைச்சு வச்சிருக்கேன். நீங்க தேவைப்பட்டா வச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த இயர்லி லெவல்ஸ்லாம் ஹைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
நமக்கு மந்த் வீக்கே போதுமானது. டெய்லி லெவல் நான் டெய்லி கொடுக்கக்கூடிய பிரைஸ் லெவலே உங்களுக்கு ரொம்ப போதுமானதா இருக்கும். மற்றபடி அதிகமா போட்டு மார்க்கெட்டு குழப்பிக்க வேண்டாங்க. சரிங்களா? நான் இன்னைக்கு இண்டிகேட்டர் பத்தி எதுவும் சொல்லல. சரி, அது யாருக்காவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு பிங் பண்ணுங்க. ஈஸியா எப்படி நம்ம இண்டிகேட்டர் ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கறத வேணா ஷோ பண்ணிடலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டிசைடர்ல இந்த 50 ரூபாய்க்கு மேல இருந்தா இந்த ஸ்ட்ரைக் இங்க தான் போகும் அப்படிங்கறத மீன் பண்ணுது. ஒவ்வொரு இடத்தையும் வந்து நீங்க இந்த பிரைஸ் தாண்டும் போது இங்க பை கொடுத்துரும். இது போக உங்களுக்கு பிஹெச்டிஎல் போட்டீங்க அப்படின்னா இந்த லெவலை வந்து இது அழகா எடுத்து கொடுத்துரும். ஏன்னா நேத்து நான் இதே ஸ்ட்ரைக்கு தான் கொடுத்துருந்தேன், அதனால இதை நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். 40 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் லெவல் நேத்தே நம்ம கொடுத்துட்டோம். இந்த பிரைஸ் லெவலுக்கு மேல போகும்போது இந்த பிரைஸ் க்ளோஸ் வச்சுட்டு திரும்பவும் எவ்வளவு கீழே வந்தாலும் இது நேற்றைய மார்க்கெட் உடைய லோ வேல்யூங்க. இந்த லோல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பவும் 170 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் வந்து சிங்கிள் ஸ்ட்ரெச்ல கிடைச்சிருக்கு. இதுவே உங்களுக்கு போதுமானது. இது போக நீங்க வேணும் அப்படின்னா நீங்க ட்ரெண்ட் டிசைடர் ஆன் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் டிசைடர் போயிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் டிசைடர்ல ஈஸியா வந்து ட்ரெண்ட் என்னங்கிறது ஈஸியா எடுத்து கொடுத்துரும். அதுல கையோட உங்களுக்கு பிரைஸ் லெவலை வந்து பிளாட் பண்ணி கொடுத்துரும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பிரைஸ் லெவல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிரைஸ் அப்படிங்கிற லெவலை வந்து இது எடுத்து கொடுத்துரும். ஸோ நீங்க 80 ரூபாய் இங்க 104 ரூபாய் கிராஸ் ஓவர் ஆகும் போது என்ட்ரி கொடுத்துட்டாரு. ஸோ இதெல்லாம் நீங்க பேஸா எடுத்துக்கிட்டு போனீங்க அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப 3 மினிட் வச்சுக்கணுங்க. இதுல 3 மினிட்ல தான் நிறைய பை வரும். 57 ரூபாயில ஒரு பை கொடுத்தது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 198 ரூபாய் 100 ரூபாய் வரைக்கும் இந்த டார்கெட் போயிருக்கு. இங்க வந்த போது 83 ரூபாயில கொடுத்துருக்குது. இதுக்கு 83 ரூபாய் வந்துட்டு 11 பாயிண்ட் எஸ்எல்ங்க. அதுக்கு கீழே போனா திரும்பவும் 83 ரூபாய்க்கு மேல போனா நீங்க இங்கதான் பை பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் விவேப் லெவலையும் நீங்க அடிஷ்னலா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் மார்க்கெட்டுக்கு. இந்த விவேப்பை நான் இதுல அடிஷ்னலா ஆட் பண்ணியிருக்கேன். இதுல இருந்து மார்க்கெட்டு பெரிய லேலியா ஆயிருக்கு. சரிங்க, இதை நீங்க இப்போதைக்கு யூஸ் பண்ணுங்க. நான் இது செட்டிங்ஸ்ல கொஞ்சம் மாத்திருக்கேன். நான் இதை பத்தின அப்டேஷன் நான் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு 2 நாள்ல நான் கொடுக்குறேன். சரிங்க, ஓகே. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்க.